என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பர்மா டைப்பில் பர்மா இடியப்பம், அதாவது நம்ம வீடியோவில் கோதுமை இடியப்பம் ஒரு மாவை வறுத்து செஞ்சிட்டோம். இன்னொரு வீடியோ கோதுமையே வறுத்து, கோதுமை மாவு வறுத்து ஒரு இடியப்பம் செஞ்சோம். இப்போ கோதுமையை வறுத்து ஒரு இடியப்பம் அதுவும் போட்டிருக்கு, வீடியோ வரும் உங்களுக்கு. இப்போ வெள்ளை இடியப்பம், அரிசி மாவில் செய்யக்கூடிய ரொம்ப எளிமையான பர்மா இடியப்பம். மாவை அரைச்சி அதை வறுத்து இந்த வேலை பக்குவம்லாம் கிடையாது. நேரடி ஊற போடணும், லேசாக உணர்த்தி காய போடணும், மில்லில் கொடுத்து அரைக்கலாம், இல்லை மிக்சியில் கொடுத்து அரைச்சிட்டு ஜலிச்சுட்டு இடியப்பத்தை ரொம்ப சுடுதண்ணி ஊற்றி ரொம்ப எளிமையாக செய்கிற முறை. மொத்தம் எல்லாம் மாவோட போட்டு செஞ்சோம்னா அரை மணி நேரத்தில் இடியப்பம் சுட்டு எடுத்துடலாம். அந்த இது பர்மா எல்லா இடங்கள்லையும் ரொம்ப ஃபேமஸாக பர்மா இடியப்பம்னு சொல்லுவாங்க. மதுரை நீங்களும் பார்த்துருப்பீங்க, எல்லா இடங்கள்லையும் இடியப்பக்காரங்க தெருவில் வந்து விற்பாங்க, இடியப்பம்னு விற்பாங்கல்ல. அந்த இடியப்பம் போல் செய்கிறது உள்ள முறை. அதுக்கு என்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த பர்மா இடியப்பம் செய்கிறதுக்கு ரேஷன் பச்சரிசி எடுத்திருக்கோம். ரேஷன் பச்சரிசியை ஒரு 5-6 வாட்டி நல்லா தண்ணியில் அலசி நல்லா வெள்ளை வெளியேன்னு வர்ற வரைக்கும் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற போட்டால் போதும், இல்லை 2 மணி நேரம் ஊற போட்டாலும் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வடிகட்டிட்டு தண்ணியை வடிச்சிட்டு ஒரு வெள்ளை துணியில் சும்மா அப்படி தரையில் உணர்த்தி போட்டால் போதும். ஒரு 2 ஹவர் உணர்ந்தா போதும். மில்லில் கொடுத்து நம்ம அரைச்சிட்டு வரலாம், அல்லது நம்ம மிக்சியில் அரைச்சி ஜலிச்சிக்கலாம். இதான் இதுக்கு உப்பு போட்டு நம்ம செய்ய போகிறோம். பாருங்கள், இது நம்ம கட்டையில் உள்ள இடியப்ப உரல். இதுலேயும் இருக்குது, அலுமினியத்தில் வரும், இப்படி கையில் திருகிற மாதிரி இருக்கும். இது அவ்வளோ கஷ்டமெல்லாம் இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் உங்கள்கிட்ட என்ன இடியப்ப உரல் இருக்கோ அந்த உரல்லே நீங்கள் சுட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த தட்டுலையும் செய்யலாம், இட்லி குக்கரில் நம்ம இட்லி தட்டுலையும் மேலே கும்பலாக புழிஞ்சு அதுவும் செய்யலாம், இதுலேயும் செய்யலாம். விசில் வைக்காமல் நம்ம அவிக்க போகிறோம். ஒரு 3 மணி நேரம் இந்த அரிசி ஊறிச்சு, நல்லா ஊறி நல்லா இதாகிடுச்சு. பாருங்கள், வெள்ளை வெள்ளையன்னு இருக்குது. நம்ம ரேஷன் பச்சரிசி தான் இது. அதை இப்போ நம்ம வடிகட்டி ஒரு துணியில் உணர போட்டுடலாம். வெயிலில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லா அப்படியே காயட்டும். ரொம்ப வெயில் அடிக்கணுன்ற அவசியம் இல்லை. வெயில் வெக்காடு அந்த சூட்டிலே கூட ஒரு 2 மணி நேரம் நல்லா காஞ்சி ஈரப்பதம் இல்லாத அளவு இப்படி கையில் பிடிச்சா ஈரம் கையில் ஒட்டாத அளவுக்கு நம்ம இதை கொஞ்சம் காய வச்சுக்கிடுவோம். நல்லா காஞ்சது 2 மணி நேரத்துக்கு அப்புறம் காஞ்சதுக்கப்புறம் இதை மிஷினில் கொடுத்து அரைச்சி பவுடராக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ முதல்ல ஃபஸ்ட்டு இடியப்பத்துக்கு சுடுதண்ணி வைக்கணும். சுடுதண்ணி வச்சுருக்கோம். அது நம்ம ஒரு தோராயமாக ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு நம்ம 1 கிளாஸ் மாவு போட்டால் 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அதனால் நம்ம ஒரு 2 கிளாஸ் போட்டு செய்ய போகிறோம். 3 கிளாஸ் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அளக்கும் போது ஒரு வாட்டி அளந்து 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி கொதிக்கட்டும். இப்போ 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் வீதம் தண்ணி சூடு பண்ண போகிறோம். 1 கிளாஸ் மாவு போட்டால் 1.5 கிளாஸ் சுடு தண்ணி ஊற்றணும். அதுக்காக இப்போ நம்ம 2 கிளாஸ் போட போகிறோம். 3 கிளாஸு சுடு தண்ணி சூடு பண்ண வச்சுருக்கேன். அதில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போடுவோம். உப்பு அதிகம் போட்டாதீங்க, கொஞ்சமாக பார்த்து போட்டுங்க. ஏன்னா இனிப்பு வச்சு சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு, பெரியவங்க காரம் வச்சு குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. அதனால் உப்பை அரை திட்டமாக போட்டுங்க. ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன். ஏன்னா மாவு பிணையும் போது நல்லா கையில் ஒட்டாமல் நல்லா மெதுவாக இருக்கும். அதுக்காக 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கோம். தேங்காய் எண்ணெய் இல்லாதவங்க சாதா ரீஃபைண்ட் ஆயிலும் 2 ஸ்பூன் விட்டுக்குங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி மாவில் செஞ்சோம்னா மாவு நல்லா இடியப்பம் கம்மன்னு தேங்காய் வாசனையில் இருக்கும். அதுக்காகத்தான் தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கோம். நம்ம சமைக்கிற தேங்காய் எண்ணெய் அது உங்கள்கிட்ட இருந்தால் ஊற்றுங்க, இல்லைன்னா ஃபார்ம் ஆயில் ஏதாவது எண்ணெய் இருக்கோ ரீஃபைண்ட் ஆயில் ஏதாவது ஒன்று 2 ஸ்பூன் ஊற்றிக்குங்க. ஒரு 3 மணி நேரம் அந்த வெயிலில் நம்ம காய வச்சோம், அரிசியை உணர்த்திட்டோம். நல்லா கையில் ஒட்டாத அளவுக்கு பொறுன்னு காஞ்சிருச்சு. காஞ்ச உடனே அதை மிஷினில் எடுத்துகிட்டு போய் திரித்து நைஸாக இடியப்பத்துக்குன்னு மில்லில் சொன்னால் அரைச்சி கொடுப்பாங்க. அது பிரகாரம் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவு இதில் குட்டி ஆளாக்கு
நீங்கள் என்ன எடுக்கிறீங்களோ உங்கள் அளவில் உங்கள்கிட்ட என்ன பொருள் அளவு பொருள் இருக்கோ அந்த அளவு பொருளில் நீங்கள் ஒரு ஆளாக்கு வேணுமோ 2 ஆளாக்கு வேணுமோ நீங்கள் போட்டுங்க. ஒரு ஆளாக்குக்கு 1 ஆளாக்கு தண்ணி ஊற்ற போகிறோம். அதெல்லாம் இப்போ நான் 2 ஆளாக்கு போடுறேன். 1 2 ஆளாக்கு போட்டிருக்கோம். அப்போ நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றணும்? சுடு தண்ணி 3 ஆளாக்கு ஊற்ற போகிறோம். 3 ஆளாக்கு நல்லா இப்போ கொதிக்குது பார்த்தீங்களா தண்ணி? இந்த கொதிக்கிற தண்ணியில் 3 ஆளாக்கு ஊற்ற போகிறோம். இப்போ தண்ணி கொதிக்குது, உப்பு போட்டிருக்கோம், தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கோம். நீங்கள் பிரியப்பட்டால் எண்ணெய் ஆயிலோ ரீஃபண்ட் ஆயில் எந்த ஆயில் வேணாலும் 2 ஸ்பூன் ஊற்றிக்குங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிக்கணும் தண்ணி, நல்லா கொதிக்கிற அளவு இப்படி கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஆளாக்கில் மாவு எடுத்தீங்களோ இந்த ஆளாக்கில் தான் நம்ம மாவு எடுத்தோம். அதே ஆளாக்கில் 1 ஆளாக்கு, ஒரு ஆளாக்குக்கு 1 ஆளாக்கு தண்ணி. இப்போ நம்ம 2 ஆளாக்கு எடுத்துருக்கோம், 3 ஆளாக்கு தண்ணி ஊற்ற போகிறோம். 1 2 இப்போ 3வது ஆளாக்கு நம்ம ஊற்றுறோம். இப்போ இதை அப்படியே நல்லா சூடோட கிண்டிக்கணும். மாவை கையில் பிசைய முடியாது, தண்ணி நம்ம சூடாக இருக்கனால நம்ம இந்த மாதிரி கட்டை மரக்கரண்டி ஏதாவது உங்கள்கிட்ட என்ன கரண்டி இருக்கோ அதில் வச்சு நல்லா பிசைஞ்சிக்குங்க. இந்த மாவை எல்லாம் பரவி இருக்குல்ல, அது எல்லாத்தையும் எடுத்து ஒரே சப்பாத்தி மாவு பிணைச்சிக்கிற மாதிரி ஒரு ஓரமாக எடுத்து அணைச்சி வச்சுருவோம். இந்த மாவை சூடாக இருக்கிறதுனால பச்சை தண்ணியில் கொஞ்சம் கையை விட்டு நனைச்சிட்டு அப்படியே நல்லா பிசைஞ்சு நல்லா அழுத்தமாக அழுத்தி விட்டுருங்க. கை சூடாக இருக்கனால கொஞ்சம் கொஞ்சம் பச்சை தண்ணியில் நனைச்சி நல்லா அப்படி அழுத்தி மூடி வச்சிருங்க. இந்த மாவு பக்குவம் பாருங்கள் நல்லா இலக்கமாக இருக்குது, அதே நேரத்தில் டைட்டாகவும் இருக்குது. ரொம்ப டைட்டும் இல்லை, ரொம்ப இலக்கமும் இல்லை, கையில் ஒட்டலை. பாருங்கள் கையில் ஒட்டலை. இந்த மாதிரி அந்த சுடு தண்ணி விட்டவுடனே ஒரு அரை திட்ட வேக்காடு இது ஆயிரும். அந்த வேக்காடுக்காக கையில் ஒட்டாது. அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. மேலே இது பாருங்கள், மேலே ஏதாவது தண்ணியோ எண்ணெயோ இப்படி லைட்டாக தொட்டு ஏதாவது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஏன்னா மேலே மாவு காஞ்சா நம்ம இடியப்பம் புளியும் போது ஒரு நூல் போல் வராது. அது வரும்போதே இடையில விட்டு விட்டு பிஞ்சு பிஞ்சு வரும். இந்த மாதிரி ஈரப்பதம் நல்லா இருக்கும்போது தான் நம்ம புளியும் போது அப்படியே வால் மாதிரி ஒரே நூல் மாதிரி அப்படியே வரும் இடியப்பம். அதுக்காக நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷம். அடுத்து இப்போ நம்ம இட்லி தட்டில் வச்சு அவிக்கலாம். இட்லி தட்டுலையும் கும்பலாக வச்சும் அவிக்கலாம். உங்கள்கிட்ட இடியப்ப தட்டு இல்லைன்னா இட்லி தட்டில் அவிக்கலாம். இட்லி தட்டு இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு குக்கரில் நம்ம காட்டின பாருங்க, இங்கே அடுக்கடுக்காக வைக்கிறது. அது இந்த தண்ணி அளவு உள்ளே இவ்வளோ தான் வைக்கணும், ரொம்ப வைக்கக்கூடாது தண்ணி அளவு. அப்புறம் இடியப்பம் நொசன்னு ஆயிரும். தண்ணியை ரொம்ப கீழே கம்மியாக வச்சு சுடு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இடியப்ப தட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அது இட்லி தட்டாக இருந்தாலும் நீங்கள் தொட்டு எண்ணெய் சும்மா ஏதாவது ஒரு எண்ணெய் நல்லா தட்டில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா தட்டுலையும் நல்லா அப்படியே தேய்ச்சி எல்லாத்தையும் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இடியப்ப மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம கையில் ஒரு உருண்டையாக சின்ன சின்ன உருண்டையாக நம்ம எடுத்து இதில் உள்ளே வச்சுக்க போட்டுக்கிறோம். இப்போ நம்ம இடியப்பத்தை இங்கே பாருங்கள் எப்படி புளியிறோம் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப கஷ்டம் எதுவுமே இல்லை. ரொம்ப அப்படியே சின்ன குழந்தை கூட புளியலாம், அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த ஒவ்வொரு தட்டாக கீழ்த்தட்டில் வைக்கலை, ஏன்னா தண்ணி கீழே வருன்றதுக்காக கீழ்த்தட்டில் வைக்கலை. ஒவ்வொரு தட்டாக நம்ம வைக்கலாம்.
இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை தூக்கி உள்ளே வச்சுருவோம். குக்கரில் இந்த கேஸ்கட் ரப்பர் போடலை, மேலே விசிலும் போடலை. நம்ம அப்படியே மேலே வச்சு மூடி வச்சுருவோம். இது ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷம் வெந்தால் போதும். நல்லா ஆவி வந்து இந்த பாருங்க, ஆவி நல்ல ஸ்டீம் வெளியே வரும். நான் காட்டுறேன். குக்கரில் எந்த இடத்துல இருக்கோ சைடில் இருந்தால் சைடில் வரும், குக்கரில் நேராக மேலே ஆவி வரும். ஆவி வந்துட்டால் இடியாப்பம் வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம அதுக்கப்புறம் எடுத்து உடனே ஒன்றும் பண்ணக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் ஆற விடணும். ஆற விட்டு எடுத்திங்கன்னா சூப்பர் அருமையான பர்மா இடியாப்பம் ரெடி ஆயிரும். நான் காட்டுறேன். பாருங்கள், நல்லா சுற்றி ஆவி வருது. நல்லா ஆவி பொசுன்னு வருது. வந்தால் உள்ள இடியாப்பம் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு 2 நிமிஷம் ஆவி வந்ததுன்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் விடுங்க. விட்டு அதுக்கப்புறம் நம்ம தீயை கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டு எடுத்து போடலாம். இப்போ இடியப்பம் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் கொஞ்சம் ஆவி கையில் அடிக்கும். அதுக்காக கொஞ்சம் தீயை கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு தீயை கம்மி பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அப்புறம் எடுங்க. இல்லைன்னா நேராக ஆவி அடிக்கும். எடுத்துட்டு இந்த பாருங்க, இப்படி தட்டணுன்னே வந்துடும். பாருங்க, அப்படி எடுத்து அப்படி பிரட்டி அப்படி போட்டுறணும். இப்போ நம்ம குக்கரில் வச்சதுனால இந்த நம்ம அடித்தட்டில் நம்ம இடியாப்பம் புளியலை. ஏன்னா கீழே தண்ணி கொதிக்கும் போது இதில் நிறைய ஸ்டீம் வந்து அந்த இடியாப்பம் நொசன்னு ஆயிடும். அதனால் அடித்தட்டில் நம்ம இடியாப்பம் புளியாமல் அடுத்த தட்டில் தான் பண்ணோம். அதே மாதிரி இட்லி தட்டில் நீங்கள் இட்லி குக்கரில் வச்சு இட்லி தட்டில் செஞ்சால் ஃபஸ்ட்டு கீழே தண்ணி கிட்டே இருக்கும் பாருங்க தட்டு, அந்த தட்டுக்கு நீங்கள் இடியாப்பம் புளியாதீங்க. 2வது தட்டு மேலே வருது பாருங்கள், மேல் தட்டு மேலே வர டாப்பில் உள்ள தட்டு, அதுக்கு அடுத்த உள்ள தட்டு, அதுக்கு அடியில் தண்ணி கிட்ட இருக்கிற தட்டில் இடியாப்பம் புளியக்கூடாது. ஏன்னா இந்த ஆவியில் சீக்கிரம் வந்து நொசன்னு ஆயிரும். அதனால் அது மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இதை எடுத்து இடியாப்பத்தை எடுத்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஆற விட்டுருவோம். ஆற விட்டால் தான் அப்படி நூல் நூலாக அழகாக வரும். நம்ம ஒரு 2 நிமிஷம் ஆற வச்சிடலாம். அருமையான முறையில் பர்மா இடியாப்பம் ரொம்ப எளிமை, ரொம்ப சுலபமானது. வெறும் அரிசியை ஊற போடுறோம், மிஷினில் கொடுத்து லேசாக உணர்த்துறோம், ஒரு 2 ஹவர் காய விட்றோம், மிஷினில் போய் அரைச்சிட்டு வந்துடுறோம். சுடுதண்ணியை கொதிக்க வைக்கிறோம், அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விடுறோம், உப்பு போடுறோம். அதான் இந்த சுடுதண்ணியில் ஒரு கிளாஸ் மாவுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி, பர்ஃபெக்ட் அளவு, கரெக்ட் அளவு. 1 கிளாஸ் மாவுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. அதுக்கு மேல் கொண்டு கூட ஊற்றுனீங்கன்னா கொலன்னு ஆயிரும், இடியப்பம் நொசன்னு ஆயிரும். அதனால் 1க்கு 1.5 கணக்கு வச்சுங்க. 1 கிளாஸ் மாவுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. அப்புறம் உடலில் வச்சு அதை காய விடாத கொஞ்சம் கையில் தண்ணி தொட்டுக்குங்க. தொட்டுட்டு இல்லை எண்ணெய் கூட தொட்டுட்டு அந்த உரலில் வச்சு ஈஸியாக, ரொம்ப கஷ்டமே இருக்காது, ரொம்ப ஈஸியாக அப்படி புழிஞ்செடுங்க. அருமையான பர்மா இடியாப்பம் ரெடி. எல்லாருக்கும் பிடிக்கும், குழந்தைகளுக்கு பிடிக்கும். நீங்கள் வெளியில் போய் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. மாவை மட்டும் ரொம்ப ஸ்டாக் வைக்கக்கூடாது அந்த மாவு. ஏன்னா நம்ம வறுக்காத மாவு, தேவைக்கு தகுந்த மாதிரி 2 கிலோ 1 கிலோ 2 கிலோ அரைச்சி வச்சுங்க. குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி அரைச்சி வச்சுங்க. ஒரு 10 நாள் இருக்கும். அது ஏதாவது தேவைப்பட்டால் நீங்கள் உள்ள ஃப்ரிட்ஜில் வச்சுங்க. உள்ள ஃப்ரிட்ஜில் வச்சு பாதுகாத்துக்கலாம், எதுவுமே கெட்டு போகாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதை பற்றி உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. உங்கள் சொந்த பந்தங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான். இதுக்கு பொருத்தமான காம்பினேஷன் வந்து தேங்காய் பூ, நாட்டு சர்க்கரை, இல்லை சர்க்கரையும் நெய்யும் நல்ல பொருத்தமானது. இது குழம்புக்கும் பொருத்தமாக இருக்கும். எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடுங்க. செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது, வயசானவங்களுக்கு ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்.